இந்த மாதிரி ஒரு தூண், ஒரு வீடு, உட்காந்துருக்கா எங்க அம்மா கண்ணகி. சரசரன்னு சத்தம் கேக்குது, யாரோ வீட்டுக்குள்ள வர்றாங்க. அப்படி யாரும் வீட்டுக்குள்ள வந்துட முடியாது. வந்துட்டாங்க, வந்து பக்கத்துல நிக்கிறாங்க. நான் சொல்லுவது சிலப்பதிகாரம். இப்படி பாக்குறா, இப்படி அண்ணாந்து பாக்குற, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. கோவல 12 வருஷமா போயிட்டாங்க. இல்ல, போய் எவளோடைய வாழ்ந்து புள்ள பெற்றிருக்காங்க. திரும்பி வரான், வந்து இப்படி நிக்கிறான். அவ பாக்குறா, ஒண்ணும் செய்யலைங்க அந்த அம்மா, ஒரு கண்ணீர் கிடையாதுங்க. நாம என்னங்க பண்ணுவோம் அப்படி வராது? நினைச்சு பாருங்க, என்ன பண்ணுவோம் நாம? அவ என்ன பண்ணா தெரியுமா? உட்காந்துரு, கண்ணகி எந்திரிக்கிறா. ஐயோ, இந்த எந்திரிச்சிட்டா. சலம் புனர் கொள்கை சலதியோடு ஆடி குலநேரு வான்பொருள் குன்றம் தொலைத்த இளம்பாடி எனக்கு நாணத்தரும். என்ன அர்த்தம்? சலம் புனர் கொள்கை சலதியோடு ஆடி 12 ஆண்டுகள் தான் வாழ்ந்த பெண்ணை சலதி என்கிறான். சலதி என்றால் கேவலமான குணம் கெட்ட நடிகை. 12 வருஷம் வாழ்ந்த பெண்ணை இங்க வந்து சொல்றான். என்னுடைய குலம் தரும் வான் பொருள் குன்றம் தொலைத்தேன். குன்றம் போல் இருந்த பணத்தை தொலைச்சிட்டேமா. இளம்பாடி எனக்கு நாணத்தரும். நான் வந்து ரொம்ப வெக்கப்பட்டு முன்னால நிக்கிறேன். இளம்பாடி எனக்கு நாணத்தரும் வந்து நின்ன உடனே அப்படியே ஒரு ரீவைண்ட் பண்ண அவன் சொன்னதை. ஓ, நடிகை பின்னால போய் காசு தொலைச்சதுக்காக வந்திருக்கிறியா? நோ ப்ராப்ளம். காசு இல்லைங்கிறதுனால நினைக்காத. கீழே குனிஞ்சா, நல்ல வேலை அவ வீட்டுல செருப்பு போடுறது இல்லை. அவன் அப்படி பயந்தான் ஒரு நிமிஷம், என்னடா கீழே குனியுதேன். செலம்பு எடுத்தா. காசெல்லாம் போயிடுச்சுலாம், கவலைப்படாத. பரத்தை வீட்டுக்கு போறதுக்கு தானே, எல்லாம் தான் அழிச்சு, எல்லாம் இதோ சிலம்பு இருக்கு, எடுத்துட்டு போ. சிலம்புல கொன்முங்கிறான். எந்த டைலாக்கும் கிடையாதுங்க முன்னுக்கு பின்னுக்கு. சிலம்புல கொன்முன உடனே அவன் பதறினாங்க. பதறி சொன்னான், இல்ல கண்ணகி, நான் காசுக்காக வரல. பார்த்தா, உன் கூட வாழ வந்திருக்கேன். ஒற்றை சொல்லுங்க பெண்ணுக்கு, உன் கூட வாழ வந்திருக்கேன். ஒன்னும் செய்யலங்க அந்த அம்மா. நேரா போய் துணிமணி எல்லாம் எடுத்து போட்டு பேக்கெட் போட்டுட்டு வச்சுக்கிட்டு, அம்மாட்ட சொல்லல, அப்பாட்ட சொல்ல, யாருக்கிட்ட கூட நின்னா. கண்ணகி இப்படி கோவலன் பாக்குறாங்க அவளை. 12 வருஷம் காணுங்க, 5 நிமிஷத்துல வான உடனே வந்துட்டாங்க. அவ 12 வருஷம் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்த பொண்ணு, வாழ்க்கையெல்லாம் அழிச்ச பொண்ணு, வான உடனே வந்துட்டான். இவன் மனசுல இருக்குது, நான் சொல்லவா, அவன் செத்த இடம் அதான். ஒண்ணு கத்தி சட்டையை கிழிச்சிருக்கணும், இல்லைன்னா மூஞ்சில அரைஞ்சிக்கிட்டு அழுது இருக்கணும். 2 வேலையும் செய்யல அவ. வாட் நெக்ஸ்ட் என்ன பாருங்க. அதனால எனக்கு பிடிக்கும் கண்ணகிய, அதனால பிடிக்கும்.